ஆங்கில புத்தாண்டு சிறப்பாக தொடங்கியுள்ளது. இதனை வரவேற்கும் விதமாக தமிழகம் முழுவதும் பொழுதுபோக்கு இடங்களில் நள்ளிரவில் குவிந்த மக்கள் உற்சாக கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். தேவாலயங்கள், கோவில்களில் சிறப்பு பிரார்த்தனை மற்றும் வழிபாடுகள் நடைபெற்றன. ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு சென்னை மெரினா கடற்கரையில் ஆயிரக்கணக்கானோர் ஒன்று திரண்டு கொண்டாட்டத்தில் திளைத்தனர். இதையொட்டி நேற்று இரவு 9 மணி முதலே இளைஞர்கள், மாணவர்கள் என ஏராளமானோர் குவிய தொடங்கினர். 5000த்திற்கும் மேற்பட்டோர் திரண்டிருந்த நிலையில் சரியாக 12 மணி அளவில் மெரினா கடற்கரைக்கு வந்த சென்னை மாநகர காவல் ஆணையர் AK விஸ்வநாதன் கேக் வெட்டி புத்தாண்டை வரவேற்றார். இதையடுத்து அங்கிருந்த போலீசார் மற்றும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். புத்தாண்டை ஒட்டி நள்ளிரவு 1:30 மணி வரை காமராஜர் சாலையில் போக்குவரத்து தடை செய்யப்பட்டிருந்தது. மேலும் நகர் முழுவதும் 15,000த்திற்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். சென்னை பெருநகர காவல்துறையின் சார்பாக பொதுமக்கள் அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புத்தாண்டு அனைவருக்கும், பெரியவர்கள், குழந்தைகள், இளைஞர்கள் அனைவருக்கும் வளமான ஒரு புத்தாண்டாக அமைய வேண்டும் என்று நாங்கள் வாழ்த்துகிறோம். இந்த புத்தாண்டு கொண்டாட்டத்தை முடித்துக்கொண்டு பொதுமக்கள் அனைவரும் பாதுகாப்பாக வீடு திரும்ப வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். மேலும் நட்சத்திர விடுதிகள், வணிக வளாகங்கள், பொதுவெளிகளில் மேடைகள் அமைத்து ஆட்டம் பாட்டத்துடன் பொதுமக்கள் புத்தாண்டை வரவேற்றனர். கிழக்கு கடற்கரை சாலை ஈஞ்சம்பாக்கத்தில் உள்ள நட்சத்திர விடுதியில் நடைபெற்ற புத்தாண்டு நிகழ்ச்சியில் 3000த்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். நபர் ஒன்றுக்கு 2000 ரூபாய் வரை வசூலித்துவிட்டு போதுமான அளவு உணவு வழங்கவில்லை என கூறி இளைஞர்கள் சிலர் பாத்திரங்களை தூக்கி வீசினர். இதையடுத்து அங்கு வந்த போலீசார் அவர்களை கலைந்து போக வலியுறுத்தினர். அவர்கள் கலைந்து செல்லாததால் லேசான தடியடி நடத்தினர். திருச்சி மத்திய பேருந்து நிலையம் பகுதியில் உள்ள தனியார் விடுதிகள் வண்ண விளக்குகளால் ஜொலித்தன. அங்கு நடைபெற்ற புத்தாண்டு வரவேற்பு நிகழ்ச்சியில் குடும்பத்துடன் ஏராளமானோர் கலந்து கொண்டதுடன் சிறுவர்கள் நடனமாடி தங்களது உற்சாகத்தை வெளிப்படுத்தினர். சென்னை பெசன்ட் நகரில் உள்ள சாந்தோம் தேவாலயத்தில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்று சிறப்பு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். ஈரோட்டில் CSI தேவாலயம், புனித அமலன்னை ஆலயம் உள்ளிட்ட தேவாலயங்களில் சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. அத்துடன் உலக அமைதிக்காக பிரார்த்தனை செய்தனர். புத்தாண்டு பிறந்தவுடன் அங்கு கூடியிருந்த ஏராளமானோர் ஒருவருக்கு ஒருவர் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். தூத்துக்குடியில் 436 ஆண்டுகள் பழமை வாய்ந்த பனிமயமாதா பேராலயத்தில் நடைபெற்ற சிறப்பு திருப்பலியில் ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்தனர். அதைத் தொடர்ந்து நள்ளிரவு 12 மணிக்கு ஆலய மணி ஒலிக்க புத்தாண்டை மக்கள் வரவேற்றனர். இதனிடையே திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் புத்தாண்டை வரவேற்கும் விதமாக சிறப்பு பூஜை நடைபெற்றது. கோவிலின் முக்கிய பகுதிகளில் பல்வேறு வகையான மலர்களை பயன்படுத்தி சிறப்பு அலங்காரம், சரவிளக்கு அலங்காரமும் செய்யப்பட்டன. இதேபோல தமிழகம் முழுவதும் கோவில்களில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன.